வணக்கம். சினிமா பேசுவோம் நண்பா. தளபதி விஜய், பிரசாந்த், அஜ்மல், லைலா, ஸ்னேகா, பிரேம்ஜி நடிச்ச வெங்கட் பிரபு இயக்கத்துல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோட் படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி படத்து மேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர் வந்த புதுசுல தான். எப்போ ட்ரெய்லர் வந்துச்சோ அப்பதான் தான் எக்ஸ்பெக்டேஷனே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, படத்த பத்தி யாரும் கண்டுக்கவும் இல்ல. கோட் படம் வந்தா என்ன, வரலனா என்னன்னு தான் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருந்துச்சு. இது ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, தளபதி ஃபேன்ஸ்க்கும் சேர்த்து நான் சொல்றேன். எப்போ ட்ரெய்லர் வந்துச்சோ அப்பத்துலருந்து தான் படத்து மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு. படத்துக்கான ஒரு வேல்யூ அப்பதான் கிரியேட் ஆச்சு. ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா, அது படத்துக்கு மேல வேல்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாரி கோட் படம் ஒரு நல்ல வேல்யூ கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்ஃபாக்ட் இன்னும் முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த பிரேம்ஜி அண்ட் வைபவ் வந்துட்டு அவங்க இன்டர்வியூ குடுத்தாங்களோ, அப்பத்துலருந்து படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாச்சே தவிர குறையவே இல்ல. படம் எப்படி தான் இருக்க போகுது? ஒரு டாம் குரூஸ் படமா இருக்க போறோமா? இல்ல ஒரு மிஷன் இம்பாசிபிள் படமா இருக்க போதா? இல்ல ஒரு பாண்ட் சீரிஸா இந்த படமும் நம்ம தமிழ் சினிமால வருமா? அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஏன்னா சமீபத்தில பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால எந்த ஒரு நல்ல படங்களும் இதுவரைக்கும் குடுக்கவே இல்ல. என்ன கேட்டீங்கன்னா, மகாராஜா அண்ட் வாலி படத்த தவிர எந்த படமும் அந்த அளவுக்கு குடுக்கல. அந்த மாரி இந்த ஒரு படம் வந்துட்டு ஒரு என்டர்டெய்னிங் படமா இருக்குமா? ஒரு கமர்ஷியல் ரீதியான படம் வந்துட்டு தமிழ் சினிமாலும் வருமான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா, மற்ற லாங்குவேஜில் படம் எல்லாம் பார்க்குறப்போ, நம்ப தமிழ் சினிமா எப்போ இந்த மாரி படம் வரும்னு ஒரு ஏக்கம் ஒரு தமிழ் சினிமா ரசிகனுக்கும் இருந்துச்சு. ஸோ, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த வருஷம் 1000 கோடி எப்படியாச்சும் தளபதி படம் அடிச்சிடும்ங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு ஒரு எல்லா தமிழ் ரசிகரும் அண்ட் தளபதி ஃபேன்ஸ்க்கும் இருந்துச்சு. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அறுத பழசான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்து கதைன்னு நம்ம சொல்லணும். ஸ்டோரி பழசா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல டிஃப்ரெண்ட்டா இருந்தா படம் ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்கா இருக்கும். அப்படி இந்த கோட் படம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. ஆனா இல்ல முடியும். முதல்ல படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பாசிட்டிவா அமைஞ்சிருக்குது. ஆரம்பத்துல ட்ரெயின் ஃபைட் சீக்வென்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் தளபதி விஜயோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமா காந்தி ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. விஜயும் தாண்டி பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், லைலா, ஸ்னேகா அண்ட் மோகனோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி சீக்வன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு விண்டேஜ் விஜய் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 90ஸ்ல இருந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ஆன் ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் வந்துட்டு 90s கிட்ஸ் எல்லாருக்கும் குடுத்துருக்கும். அது எனக்கும் குடுத்துச்சு. ஆமா. என்னதான் ஒரு பிரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளேவா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தா கூட, ஒரு ரேசியான ஸ்க்ரீன் பிளேவா இருந்துச்சு. ஸோ படத்துல பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல எங்கேஜிங்காவும், ஒரு நல்ல படத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். படம் நல்லா தான் வரப்போகுதுன்னு ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருந்துச்சு. இப்போ படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். நான் அப்பவே சொன்ன மாதிரி ஸ்டோரி என்னதான் மொக்கையா இருந்தாலும், ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ் நல்லா இருந்தா படம் நல்லா இருக்கும். அப்படி கோட் படத்துல ஸ்க்ரீன் பிளே ரொம்ப மோசமாவே இருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பையன் விஜயோட நெகட்டிவ் ஷேட் காமிக்கணும்னு சொல்லி கிரிஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா படத்துல ஏன் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு புரியல. பட் படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்க்குறப்போ தான் எனக்கே புரிஞ்சுச்சு. எந்த ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங்கே இல்ல. முக்கியமா பார்த்தீங்கன்னா, மோகன் சார். அவர் வந்துட்டு நடிச்சது வந்துட்டு அவர் 20 வருஷம், 30 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் அவர் எந்த பெரிய படங்களும் நடிக்கவே இல்ல. சமீப ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சாரு. பட் அந்த படத்துல அவருக்கு ஒரு பாசிட்டிவ் அமைஞ்சா கூட, ஒரு தளபதி விஜய் மாரி ஒரு படத்துல அவர் நடிக்கிறப்போ, அவர் வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ, அப்பதான் ஹீரோ வந்துட்டு எப்படி அந்த வில்லனை ஃபேஸ் பண்ண போறாரு, எப்படி ஃபைட் பண்ண போறாருன்னு இருக்கும். அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மோகனோட கேரக்டர் ரொம்ப டம்மியா தான் விட்டுருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இல்ல. ஒரு சரியான பேக் ஸ்டோரி எதுவுமே அவருக்கு இல்லாம தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா? இது ஒரு எம்ஜிஆர் காலத்து கதை. அது மாரி வந்துட்டு எம்ஜிஆர் படங்கள்ல எப்படி நம்பியாரோட கதை எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் இந்த கோட் படத்துலயும் இருக்குது. வேற எதுவும் பெருசா ஒண்ணும் சேஞ்சஸ் எதுவும் இல்ல. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, நெறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து படத்துல நிறையவே இருக்குது. நான் ஒன்னும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்ப நான் சொன்ன இந்த ஒரு எம்ஜிஆர் காலத்து கதை ரிவெஞ்ச் ஸ்டோரினா உங்களுக்கே தெரியும் படத்தோட ஸ்டோரி என்னன்னு. ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. முக்கியமா கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பையன் விஜய்க்கும், அப்பா விஜய்க்கும் வந்துட்டு ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா, ஸ்டேடியமோட ரூஃப் டாப்ல நடக்குது. அந்த ஸ்டேடியம் ரூஃப் டாப்ல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அதுவும் ஐபிஎல் மேட்ச் நடக்கிறப்போ, சுத்தி எல்லா இடத்துலயுமே கேமரா இருக்கும். எல்லா இடத்துலயுமே ட்ரோன்ஸ் பறக்கும். அங்க கேமராமேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்குவாங்க, மீடியா எவ்வளோ பேர் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரூஃப் டாப்ல பைக் ஓட்டின்னு போறது, அந்த பைக்ல போயிட்டு அங்க அடிக்கிறது எல்லாமே ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு நான் எப்போ கடைசியா பார்த்தேன்னா, லிங்கா படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்குறப்போ ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி தான் ஃபீல் எனக்கும் இருந்துச்சு. இன்னும் இன்னும் பார்க்க போனீங்கன்னாக்கா, அந்த ஃபைட் மேட்ச்ல வந்துட்டு அந்த ஐபிஎல் மேட்ச்ல ஃபைட் நடக்கிறப்போ யாருமே கவனிக்கிறது இல்ல. இன்ஃபேக்ட் யாரும் பார்க்கறதே இல்ல அந்த ஃபைட் நடக்கிறது வந்துட்டு.
அவ்வளோ அத்தனை செக்யூரிட்டி இருந்தாலும், அத்தனை கேமராமேன் இருந்தும் அது எப்படி யாருக்குமே தெரியாம போச்சுன்னு தான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்குது. ஒருவேள அந்த டைம்ல ஏதாச்சும் கேமராலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்களா, ஹேக் பண்ணி வச்சுட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா படத்துல ஒரு சில ஹேக்கிங் சீன்ஸ்லாம் நடக்குது. மேபி ஹேக் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தான் தோணுது. அது இன்ஃபாக்ட் சீனா காமிச்சிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்துல டிஏஜிங் டெக்னாலஜி அவசியமே இல்ல. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல டிஏஜிங் டெக்னாலஜி பண்ண வேண்டிய நெசசிட்டியே இல்லாம தான் இருக்குது. ஏன்னா இந்த படமே ஒரு எம்ஜிஆர் காலத்து கதை. இதுல வந்துட்டு நம்ம டிஏஜிங் டெக்னாலஜி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு தேவையில்லாம காசை செலவு பண்ணிக்கிறாரு. அந்த டைம் வந்துட்டு அந்த டிஏஜிங் டெக்னாலஜி பண்ணாம விட்டுருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த ஸ்கிரீன் பிளேஸும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு ஒரு எங்கேஜிங் ஃபீலா கொடுத்துருக்கும். பட் என்னதான் இந்த படம் வந்துட்டு இந்த கதை வந்துட்டு ஒரு அறுத பழசான கதையா இருந்தாலும் கூட, இந்த கதை வந்துட்டு ஒரு ஹிட் கேட்டகரி வர வேண்டிய ஒரு படம். இந்த ஒரு ஜானரை பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குற ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு ஒரு ஜானர் தான் இந்த ஒரு ஜானர் படம். பட் ஆனால் வெறும் ஜானர் மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேவும் இருக்கும். அதுக்கு கேரக்டருக்கு ஒரு இன்ஃபேக்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங்ஸும் இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, மகாராஜா கதை கூட ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். பட் அந்த ஸ்க்ரீன் பிளேல அந்த விஜய் சேதுவோட ஆக்டிங், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த பையன் விஜய்க்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவர் தான் ஷோ ஷீல்டர். அந்த பையன் விஜய் கேரக்டர் தான் எல்லாருக்குமே ரசிக்கும்படியா இருக்குன்னு சொல்றாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பையன் விஜய் ஆக்டிங் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அந்த இன்ஃபேக்ட் ஒரு நார்மல் விஜய் நடிக்க வச்சிருந்தாலே போதுமா இருந்துச்சு. படத்துல கூட எந்த டைலாக்ஸும் வந்துட்டு நமக்கு பிடிக்கவே இல்லை. எந்த ஒரு டைலாக்ஸும் வந்துட்டு நமக்கு ஃபீலும் ஆகல. இதெல்லாம் தாண்டி அந்த நம்ம ஆல்ரெடி பையன் விஜய் காமிச்சாச்சு. ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு விஜய் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இல்ல நம்ம நாளைய தீர்ப்பு விஜய் காமிக்க போறோம்னு சொல்லிட்டு படத்துல ஒன்று காமிச்சாங்க. அது ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா, அந்த படத்துல வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவசியமே இல்லை. அதுவும் நாளைய தீர்ப்பு விஜய் காமிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த படத்துல இன்னும் கிரிஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. பாவம் தளபதி விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு என்னென்ன வருத்தப்படுவாங்கன்னு தெரியல. பட் அந்த டிஏஜிங் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேக்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டே நடிக்க வச்சிருக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா. சும்மா நான் அவங்கள கூப்பிட்டு நடிக்க வச்சிருந்தேன்ட்டு, அதுவும் அந்த டிஏஜிங் செலவு பண்ணதில் வந்துட்டு தேவையில்லாத செலவு தான். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இதில் விஜய் அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல், இதில் விஜயகாந்த் வேற அவமானப்படுத்திருக்காங்க. நம்ம கேப்டன் வேற. பாவம் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் கேப்டன் முதலே போயிட்டு சேர்ந்துட்டாரோ என்னமோ தெரில. நல்லவேளை அதை பார்க்காம இருந்தது நல்லது தான். இந்த படத்தில் கேப்டனுக்காக ட்ரிபியூட்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, விஜயகாந்தோட போர்ஷன் வருதுன்ட்டு வெறும் வெறும் ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் மட்டும் தான் வரப்போகுது. மற்றபடி அதில் அந்த கேரக்டருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸோ இல்லை பெரிய இது பெருசாக ஒன்றும் இருக்குல்ல. அட்லீஸ்ட் விஜயகாந்தர் கேரக்டர்ஸும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா, அவருக்கு இன்னும் பெரிய பெரிய ட்ரிபியூட்டாக இருந்திருக்கும். இல்லை நீங்கள் பண்ணாமலே இருந்திருந்தாக்க கூட அதுவும் ஒரு பெரிய ட்ரிபியூட் தான் என்ன கேட்டிங்கன்னா. ரொம்பவே முக்கியமாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா ரொம்ப ரொம்ப கிரிஞ்சா அட் த சேம் டைம் ஏன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுவான், சரி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுமா, சரி ஏதோ ஒன்று போட்டு தரேன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அவரோட மியூசிக் நிஜமாலே அவர் தான் மியூசிக் பண்ணாரா இல்லை வேற ஒருத்தருக்கு தான் மியூசிக் கொடுத்து பண்ண வச்சாரான்னு தெரியல. அந்த சின்ன விஜய் வரப்போகிற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கணும். அங்கே மியூசிக் போட்டிருக்காரு. அது மியூசிக்கா இல்லை பாட்டா இல்லை ரேப்பா ஒன்றுமே புரியல. இன்ஃபேக்ட் எனக்கு கேட்டிங்கன்னா, விசில் போட சாங்லன்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லா தளபதி ஃபேன்ஸும் டான்ஸ் ஆட தான் போனாங்க. ஆனால் ஒரு கட்டத்து மேலே வந்துட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுறது வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஏன் சொல்லிட்டுங்க. இது வரைக்கும் நான் லைஃப்பில் பார்த்த ஃபஸ்ட்டு விஜயோட படம்னாலே டான்ஸ் ஆடாமல் வந்தது தான். அதுவும் பாதியில் டான்ஸ் ஆடிட்டு விட்டு வந்தவங்க தான். சமீபமாக கில்லி படமும் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட பாட்டுகள்ல ஒரு பாட்டுமே எல்லா பாட்டுக்கும் போய் டான்ஸ் ஆடினாங்க. பட் இந்த கோட் படத்தில் இந்த மாதிரி அமைஞ்சது எனக்கு ரொம்பவே ஒரு வருத்தமான விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா இதற்கு எந்த ஒரு தளபதி படமும் இந்த மாதிரி அமைஞ்சதே இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, தளபதி விஜயோட குருவி படம் வந்துட்டு எப்படி எல்லாரும் எப்படி அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரால் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த கோட் படத்தில் வர கிளைமேக்ஸ் வந்துட்டு எல்லா அஜித் ஃபேன்ஸும் ட்ரால் பண்ணதுக்கான அவசியம் வரலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மறக்காம அண்ட் வெங்கட் பிரபு சார், நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு படம் தெரிஞ்சால் பண்ணுங்க, இல்லை படமே பண்ணாதீங்க. என்னை கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் ஒரு கொலை நடக்குது. அங்கே அஜ்மலோட கொலை நடக்குது. அந்த கொலை பார்த்தீங்கன்னா, அதுக்காக ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்தால் அட்லீஸ்ட் அந்த சீனுக்கு ஒரு மரியாதையாச்சும் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பார்க் சாங் வச்சிருக்கிறீங்க. நான் என்னன்னு சொல்ல உங்களுக்கு. அந்த இடத்துல ஒரு ரொமான்டிக் சாங் தேவையா? இல்லை அங்கே ரொமான்டிக் சாங் நடக்க வேண்டியது ஏதாச்சும் ஒரு அவசியம் இருக்குதா? இல்லை அந்த இடத்துல அந்த கேரக்டர் அப்படியே அஜ்மலோட கேரக்டர் அவங்க ஃபேமிலி அங்கேயும் அப்படியே விட்டுறீங்க. இன்னொன்று என்னன்னா, அட் த சேம் டைம் எப்போ பிரசாந்தோட பொண்ணு, அதாவது படத்தோட ஹீரோயின் தான், அவங்கள பொண்ணையும் நீங்கள் கொலை பண்ணிடுறீங்க. அவங்களும் சும்மா விடுறதில்ல. என்ன கேட்டிங்கன்னா, லோகேஷோட திணிப்பு வந்துட்டு ஜாஸ்தி உங்க மேல் பட்டுச்சு என்பதில்லை. அந்த ஹீரோயின் பார்த்தோன்னா கொலை பண்ணிடணும்னு தான் தோணுமோ உங்களுக்கு இன்னும் தெரில எனக்கு.
அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, அங்க அந்த ஹீரோயினோட அம்மா ரோல் தான் லைலா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோலும் நீங்க சரியா டிசைன் பண்ணல. இன்ஃபாக்ட் எந்த ஒரு ரோலுமே ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் அண்ட் ஹார்ட்க்கு வந்துட்டு ஒரு 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 ஃபுல்ஃபில்மென்ட்டாவே இருக்கல படத்துல. என்ன கேட்டீங்கன்னா, இந்த இந்த படத்துல வந்துட்டு விஜயோட டயலாக்ஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் டயலாக்ஸா தான் இந்த படத்துல நான் இருக்குதுன்னு நான் சொல்லணும். இதுவரைக்கும் விஜய் படங்கள்ல வந்து மோஸ்ட் வொர்ஸ்ட் அதாவது ரொம்பவே கிரின்ச்சா இருக்க டயலாக்ஸ்ன்னு சொல்லலாம். அது இந்த படத்துலருந்து தான். அதுக்கு அது சின்ன விஜயோட டயலாக்ஸ்லாம் கேட்டீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சகிக்க முடியாம தான் இருந்துச்சு. அவன் கேரக்டர் வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங் கேரக்டர் தான் இருந்துச்சு இந்த படத்துல. அவங்க கேரக்டர்னால எந்த ஒரு பெருசா இம்பாக்டும் வரல. யாரும் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணல. சொல்லப்போனாக்கா தியேட்டர்ல அதாவது படத்துல வந்துட்டு ஒரு வாவ் ஃபேக்டே இருக்கல. படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கிற மாரி தான் படத்துல நெறைய இருக்கிற மாரி தான் நீங்க காமிச்சிருக்கீங்க. பட் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வாவ் ஃபேக்டரும் இல்ல. அது வாவ் ஃபேக்டர் இருந்தது எந்த சீன் மட்டும்னா, அது தளபதி விஜயோட ஓப்பனிங் சீன் மட்டும் தான். மத்தபடி எந்த சீன்லயும் ஒரு வாவ் ஃபேக்டரோ இல்ல விசில் மொமெண்ட்டோ எங்கேயுமே இல்ல. இது எல்லாத்தோட முக்கியமா இன்னொரு இன்னொரு கொடுமையான சீன் என்ன தெரியுமா விபி சார்? நீங்க கிளைமேக்ஸ்ல அது விஜயோட பொண்ணு வந்துட்டு அதாவது பையன் விஜய் கிட்ட மாட்டிக்காம நீங்க காமிக்கிறீங்க. உங்க பொண்ண நீங்க எப்படி காப்பாத்தணும் அந்த சீன் அட்லீஸ்ட் அந்த சீனாச்சுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படியாச்சும் அந்த சீன் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு மொக்க ஒன் காமெடி வச்சிருக்கீங்க பிரேம்ஜி வச்சுக்கின்னு. எனக்கு நிஜமா தியேட்டர் வந்து ஏஞ்சி வந்துடலாமான்னு கூட எனக்கு தோணுச்சு எனக்கு. ஏஞ்சி போயிருக்கலாம். பட் என்ன பண்ணுறது? அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, சரி ஓகே கிளைமாக்ஸ் ஆச்சுன்னா எப்படி பண்ணிக்கலாம்னு உக்காந்து பார்த்தாக்கா, நீங்க தளபதிக்கு ஒரு டயலாக் குடுத்தீங்களே, உங்களுக்கு நீ யாரோட ஃபேன்னு கேட்பீங்க, தலன்னு சொன்னீங்க. அது அந்த பொண்ணு வந்துட்டு தலையில அடிக்கிற மாரி, அடடடடா! பிரமாதம் விபி சார். ஹேட்ஸ் ஆஃப். உங்களோட கிரியேட்டிவிட்டி, உங்களோட உங்களோட அந்த மெத்தட் ஆஃப் திங்கிங் இருக்குங்களா? ஹேட்ஸ் ஆஃப். நீங்க இந்த மாரி இன்னும் 10 படம் பண்ணீங்கன்னா, தமிழ் சினிமால யாராலையும் காப்பாத்த முடியாது. நல்ல வேளை இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவங்க வந்துட்டு இந்த படத்து மேல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் குடுக்கறது வேண்டாம். ரொம்ப ஜாஸ்தி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் குடுத்துட்டா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடும்னு அவங்க ஆரம்பத்துல சொன்னாங்க. பட் எனக்கு அது அப்ப புரியல. இப்ப எனக்கு தெளிவா புரியுது. நல்லவேளை இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் குடுத்து, இந்த படம் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு எல்லா விஜய் ஃபேன்ஸும் கழுவி ஊத்துவாங்க. என்ன கேட்டீங்கன்னா, புலி படத்துக்கு அடுத்து, இந்த பைரவா படத்துக்கு அடுத்து இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்துட்டு தளபதி ஃபேன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு படம் லிஸ்ட்ல வரப்போகுது. தளபதியோட லாஸ்ட் செகண்ட் படம் தான் இந்த ஒரு கோட் படம். இந்த கோட் படத்துக்கு போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் வருது வந்துட்டு நிஜமாலே நம்மளால சகிக்கவே முடியல. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல ஏதாவது ஒரு கேரக்டர் வந்துட்டு நம்ம மனசு தொடுற மாதிரி இருக்குமா? நம்ம நம்ம இந்த கேரக்டர் நம்மளுக்கு ஒரு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. இந்த கேரக்டர் தான் நமக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த கேரக்டரும் அப்படி தோணவே இல்ல. ஏதோ தளபதி விஜயோட காந்தி கேரக்டர் மட்டும் அந்த ஆக்டிங் கொஞ்சம் நல்லா எதார்த்தமா பண்ணிக்கிறாரு. மத்தபடி எந்த கேரக்டரும் ஒரு பேசப்படுற கேரக்டரா இல்ல. எந்த ஒரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இல்ல. ஒரு ரைட்டிங் இல்ல. ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இல்ல. அட் த சேம் டைம் ஒரு ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் எதுவுமே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் ஏதாவது இருந்தா தான் அந்த படத்துக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸே வரும். அப்படி இந்த படத்துல சுத்தமா எதுவும் இல்ல. இது எல்லாத்தோட முக்கியமா கடைசியில எஸ்கேவோட ஆக்டிங் அதாவது எஸ்கேவோட கேமியோ ரோல் நீங்க படத்துல வச்சிருக்கீங்க. அது கூட அவசியமே இல்ல. அது இன்ஃபாக்ட் எதுக்காக எஸ்கே வராரு? அவர் கையில போயிட்டு இங்க கன்னு குடுத்து அவர் ஒரு ஆக்டரா ஹிம்செல்ஃபா தான் அவர் படத்துல வராரு. அந்த இடத்துல அவர்கிட்ட கன்னு குடுத்து நீங்க பாத்துக்கோன்னு சொன்னாக்கா, அது என்ன நியாயம்? சொல்லுங்க. அந்த சீன் வந்துட்டு அந்த சீன்ல வேற ஏதாச்சும் ஒரு கிரியேட்டிவிட்டா பண்ணியிருந்தாக்கா, அது ஒரு இம்பாக்ட்டா இருந்திருக்கும். இது கூட போயிட்டு நீங்க சரியா பண்ணாம என்ன விபி சார்? அட்லீஸ்ட் போட்ட படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதாவது படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லரோட டயலாக் வரும் இல்லைங்களா? "எ லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன்னு." அப்போதுல இருந்தாச்சுன்னா கொஞ்சம் படம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போகும்னு நான் நெனச்சேன். பட் அப்ப கூட எதுவும் இல்ல. A lion is always a lion. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? எனக்கு இன்னொரு பர்சனல் விஷயம் என்ன தோணுச்சுன்னா, தளபதி விஜய் வந்துட்டு ஒரு ஐடியாவா தான் வெங்கட் பிரபு கிட்ட இருந்து கேட்டாரு. பட் இந்த ஐடியா கேட்டு தான் தளபதி விஜய் நிஜமால தான் இந்த இந்த ஐடியா சொன்னாரா? இல்ல வேற ஐடியா சொன்னாரா? இல்ல வெங்கட் பிரபு வந்துட்டு வேற ஒரு கதைய எடுத்து வச்சாங்களான்னு தான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல படத்துல வந்துட்டு வேற ஒரு எந்த ஒரு வாவ் ஃபேக்டர் இல்லாததுக்கிறதுனால நம்ம நிஜமா தான் விஜய் ஃபிலிம் தான் வந்திருக்கிறோமா? இல்ல வேற யாரோ ஒரு யங் டைரக்டர் ஒரு படத்துக்கு தான் வந்திருக்கிறோமான்னு தான் ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. படம் 1000 கோடி இல்ல அட்லீஸ்ட் ஒரு 600 கோடி அடிக்கணும்னு நெனச்சாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஒரு 200 கோடி இல்ல 100 கோடி அடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் எனக்கு தோணுது. ஏன்னா, தளபதி விஜயோட படங்கள் வந்துட்டு படம் நல்லா இருந்தா இன்னும் அதிகமா கலெக்ஷன்ஸ் வரும். ஒருவேள படம் வந்துட்டு டம்மியா இருந்தா கூட படம் கலெக்ஷன்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. மேபி இந்த படம் எத்தன கலெக்ஷன்ஸ் அடிக்க போகுதுன்னு தான் நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்த்தாகணும். ஒருவேள போட்ட காசு எடுத்துறலாம். ஆனா,
என்னைக்கா இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். சமீபமா வந்த எந்த பெரிய படம் எடுத்தா கூட ஆடியன்ஸ் வந்து டிசப்பாயின்ட்மென்ட் இருந்துட்டு தான் இருக்குது. அது இந்த வருஷம் ஸ்டார்ட்டிங்லேருந்தே நான் சொல்லணும். அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்துல வயசான விஜய் போய் காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் கூட சரியா கூட பண்ணலன்னு தான் நான் சொன்னோம். இன்ஃபேக்ட் இந்த படத்துல வந்துட்டு மேக்கப் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. அதுவும் விஜய் சாரோட மேக்கப், அதுவும் ஏஜ்டு மேக்கப் இருக்கிறப்ப வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லணும். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அதாவது லியோ படத்துல வந்துட்டு விஜய் வயசான மாரி தெரியும். அந்த லுக்லயே பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாரு. அட் த சேம் டைம் அந்த லுக்கு ஒரு மாரி ஒரு அட்ராக்டிவ் ஃபீல குடுத்துச்சு. அதாவது ஒரு தளபதி ஃபேன்ஸ்க்கும் தாண்டி ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு கூட அந்த லுக் ஒரு எக்ஸைட்மென்ட் ஃபீலிங் குடுத்துச்சு. பட் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு அந்த தாடி ஷேப் ஆகட்டும், அந்த தலைமுடி ஆகட்டும், சுத்தமா ஒரு செட்டே ஆகல. நிஜமா விஜய் வந்துட்டு எப்படி தான் இந்த படத்துல ஒத்துக்கினாருன்னு தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா, விஜய் வேற ஒரு மனசுல வச்சிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் விஜயோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும்னா, அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ ஒருவேளை நீங்க கோட் படத்த பார்த்திருந்தீங்கன்னா, எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை நீங்க இன்னும் பார்க்காதவங்க, உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுனாக்கா, ஏதோ ஒரு டைம் தளபதி விஜய்க்கோசரம் போயிட்டு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போயிட்டு பாருங்க. இல்லனாக்கா வேணாம். ஏன்னா ஒரு நல்ல படம் பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுவும் தளபதி விஜயோட படம் வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னாக்கா நம்மளுக்கே ஒரு பேஜார் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் இந்த வீடியோ மேக் பண்ற இந்த டைம்ல கூட பார்த்தீங்கன்னா, இந்த படத்த பத்தி எனக்கு இவ்வளோ நெகட்டிவ் சொல்றதுக்கு எனக்கு, அதுவும் விஜய் படத்துக்கு சொல்றதுக்கு எனக்கு ரொம்பவே பேஜாரா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தளபதி விஜயோட கடைசி 2வது படமான கோட் படம் தியேட்டர்ல போயிட்டு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, மிஸ் பண்ணாம போய் தியேட்டர்ல பாருங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு 2, 3 டைம் ஒரு ரீவாட்ச் பார்க்குற மாரி மறுபடியும் தியேட்டர்ல பார்க்குற மாரி ஃபீல் எல்லாம் இந்த படம் அப்படியெல்லாம் ஒன்றும் ஓன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஒரு டீசென்ட்டான ஏதோ ஒரு தடவை பார்த்தாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்லணும். அடி வாங்கினது நானு. அதனால அந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். கோப்பையில வச்சு கொண்டு முடியும். வீரனை வென்று இதுக்கு ஒரு ரெப்பரி வர போயா.